வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு எந்த ஊர் திருநெல்வேலியிலேருந்து ஒரு நபர் வந்திருந்தார். அவருக்கு வேதாள விநாயகர் உபாசனை வேணும்னு சொல்லி வந்திருந்தார். இன்றைக்கி ஆடி பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவருக்கு உபாசனை கொடுக்குறக்காண்டி வெங்கலத்தில் விநாயகர் சிலை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வேதாள விநாயகரோட உண்மையான அவதாரங்கள் என்பதை யாருமே செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. அதனால் ஒரு விநாயகர் விக்கிரகமான ஒரு விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த விக்கிரகத்துக்கு கீழே அது ஹோல்ஸ் இருக்கணும். இப்போ அந்த விநாயகருக்குள்ளே வைக்கக்கூடிய எந்திரம் இருக்குது. அந்த விநாயகரோட மந்திரத்தை இன்னொரு எந்திரத்தில் எழுதணும். ஏன்னா அவங்க எந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துகிறாங்களோ அதே மந்திரத்தை அந்த எந்திரத்தில் எழுதி எந்த நபருக்கு வசமாகணும்னு சொல்கிறோமோ அந்த நபரோட பெயரை கீழே எழுதி அவங்களோட ஆணாக இருந்தால் இடதுபுறம், பெண்ணாக இருந்தால் வலதுபுறம் அவங்களோட ரத்தத்தை இந்த எந்திரத்தில் விடணும். ஏன்னா ஒரு விநாயகராக இருக்கட்டும், ஒரு முருகனாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வழிபடும்போது வேறு ஒரு நபர், அவங்களுக்கு ஆகாதக்கூடிய வேறு ஒரு நபராக இருக்கிறவங்க அந்த விநாயகர் முன்னாடி போய் அவங்க ரத்தத்தை விட்டாங்கன்னா அந்த விநாயகர் அவங்க வசமாகிடுவார். அப்போ நம்ம முன்கூட்டியே அவங்களோட ரத்தத்தை இந்த எந்திரத்தில் விட்டுட்டோம்னால் வேறு ஒரு நபருக்கு வசமாகாது. அதே எந்திரத்தை பிரயோகத்துக்கு கொடுக்குறோம். அதே எந்திரத்தை பிரயோகத்துக்கும் கொடுக்கணும், வெளிப்பிரயோகத்துக்கு கொடுக்கணும். இது விநாயகருக்குள்ளே வைக்கிறதுக்கு இது வெளிப்பிரயோகத்துக்கு கொடுக்கும்போது இதுக்கு விநாயகரோட எந்திரம், சில பேர் கம்ப்யூட்டரில் எந்திரம் போடுறீங்க, அந்த எந்திரம்லாம் கண்டிப்பாக வேலையே செய்யாது. ஒரு எந்திரம் போடும்போது அரசாக இருக்கும்போது சுக்கிர ஓரை, சூரிய ஓரை, இந்த மனித ஓரை கணக்குப்படி போடும்போது அந்த எந்திரத்தை முறைப்படி அந்த எந்திரத்தை அன்றைக்கி எந்த சூளமோ அந்த ஸ்தூலத்தை பார்த்து உட்காந்து அந்த எந்திரத்தை நம்மளோட மூச்சு காற்று படுற மணிக்கு போடணும். ஏன் நம்ம மூச்சு காற்று படணும்னா சூரியக்கலை சந்திரக்கலை என்ற மூச்சு பட நம்ம எழுதக்கூடிய எந்திரத்துக்கு உயிர்ப்பிக்கும். சரிங்களா? நம்ம கையோட வெப்ப நிலையையும் அந்த எந்திரத்துக்கு உயிர்ப்பிக்குமே தவிர நீங்கள் மிஷினில் போய் இன்றைக்கி நிறையா பேர், நான் ஏற்பட்ட பேர் என்கிட்ட வராங்க, மிஷினில் போய் பிரிண்டிங் போட்ட எந்திரத்தை வச்சு வழிபட்டுங்க, எதுவுமே ஆகலை. அது எப்படிங்க வழிபாடு ஆகும்? சித்தர், அகஸ்திய பெருமான், போகர், புலிப்பாண்டி சித்தர், இந்த மணிக்கிட்ட பெரிய பெரிய சித்தர்கள்லாம் எந்திரத்துலையா இது மிஷின் பிரிண்டிங்காக போட்டாங்க. அவங்க கைப்பட அரசாக இருக்கும்போது சுக்கிர ஓரை, சந்திர ஓரை என்ற ஓரை கணக்குப்படி பார்த்து போட்டாங்க. அதனால தான் இன்றைக்கும் அவங்க ஜீவசமாதி ஆனாலும் அவங்க கொடுக்கக்கூடிய வச்சுருந்த இயந்திரங்கள் இன்றைக்கும் வேலை செய்யுது. பழனிமலையில், அண்ணாமலையார் கோயில் அப்படின்னு நிறையா கோயிலில் அவங்க கைப்பட எழுதின சுதாசன சக்கரம், சிதம்பரம் சக்கரம், நவகோண சக்கரம் அப்படின்னு பிரமிடு அப்படின்னு நிறையா சக்கரங்கள் வேலை செய்யுது. அப்படி எழுதின சக்கரம், இந்த சக்கரத்துக்கு நம்ம என்னென்ன மை வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா சர்வ தேவதைகள் வசிய மை, சர்வ தேவதை வசிய மை. இது பாதரசம். கண்டிப்பாக பாதரசம் இல்லாமல் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணவே முடியாது. பாதரசம், சிவனார் வேம்பு மை, இது ஏரழிஞ்சி குளித்தைலம், அதை பார்த்தீங்கன்னா ஏரழிஞ்சி குளித்தைலம். இது சிவனார் வேம்பு, ஏரழிஞ்சி, ஏர்சிங்கு, பிரம்மதண்டி, பூனை வணங்கி சொல்லி இது அது குளித்தைலம். இது ஐங்கோல தைலம், இது மகாமேரு வசியமையி. இதுக்கு முக்கியமான வசிய வேறு, அது விநாயகருக்குரிய முக்கியமான எல்லாம் வெள்ளை இருக்கிற வேறு இருக்குன்றாங்க. வெள்ளை இருக்கிற வேறுலாம் கிடையவே கிடையாது. இது முக்கியமான ஒரு வேறு. இந்த வேறு அது போக மூவருக்கும் முப்பெரு தேவிக்குரிய மூல வேறு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நவரத்னா 9 கிரகத்துக்குரிய கல், இந்த பஞ்சலோக தகடு, யாருக்கு வசியம் பண்ணுறோமோ, விநாயகர் வசியம் பண்ணுறோமோ அவங்களுக்கு எந்த மையை நம்ம விநாயகருக்குள்ளே வைக்கிறோமோ அதே மையை தான் நம்ம பிரயோகத்தை கொடுக்கணும். அந்த மையை நம்ம வச்சுருக்கோம். இந்த அதுக்குரிய மை வச்சுருக்கோம். இந்த வேதாள விநாயகர் வழிபாடு முறை 21 நாளில் நம்ம கூட பேசும். இந்த விநாயகர் மிக ஆபத்தான விநாயகராக இருந்தாலும் அஷ்ட கிருமங்களை இந்த விநாயகர் வச்சு பண்ணலாம். அஷ்டமா சித்துகள் பண்ணலாம். அனைத்து விதமான வேலைகளும் பண்ணலாம். விநாயகர் வழிபாடு முறைகள் சில பேர் தவறாக சொல்லித்தராங்க. மயானத்தில் போய் உட்காந்து உபாசனை தரேன்றாங்க. விநாயகருக்கெல்லாம் மயானத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது?
ரத்த கணபதியாக இருக்கட்டும், ஜால கணபதியாக இருக்கட்டும், கபால கணபதியாக இருக்கட்டும், ருத்ர கணபதியாக இருக்கட்டும், எல்லா கணபதியாக இருந்தாலும் எந்த கணபதிக்கு முன்பு இந்த அகோர கணபதியை வழிபடுறதுக்கு முன்னாடி மங்களகரமான ஒரு விநாயகர் நம்ம வழிபடுத்தா அடுத்து எந்த விதமான அகோரமான தெய்வங்களை வழிபடணும். ஏன்னா எடுத்தோன்னே ஒரு ரத்த கணபதி, ஒரு உச்சிஷ்ட கணபதி அப்படி வழிபட்டோம்னால் நம்மளுக்கு பணம் காசு தங்காது. நம்ம மனைவியாக இருக்கவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. தாய் தந்தையே நம்மளுக்கு விரோதி ஆயிடுவாங்க. ஏன்னா எடுத்தோன்னே விநாயகர் இல்லாத மந்திரங்களோ விநாயகர் இல்லாத ஒரு கோயிலே கிடையாது. எடுத்தோன்னே ஒரு விநாயகரை உக்கிரமாக நம்ம கூப்பிடும்போது நம்மளுக்கு பொருள் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, எல்லா விதமான இதுகளும் நம்மளுக்கு நம்மளுக்கு பாதிச்சிடும். அதனால் என்றைக்குமே விநாயகர் பலிக்கு முன்னாடி சில நண்பர்கள் சொல்கிறேன், நிறைய பேர் ஐயா எடுத்தோன்னே நான் ரத்த கணபதி வழிபட்டேன், மூக்கில் நத்த வருது, சில பேர்த்துக்கும் மூலமே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், என்றைக்குமே மாந்திரிகத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா முன்கூட்டியே ஒரு மங்களகரமான ஒரு விநாயகர் வழிபடுங்க. ஒரு மகா கணபதி, ஒரு சந்தன கணபதி, கஜமுக கணபதி அப்படி கணபதியை வழிபட்டு அதுக்கடுத்து வேதாள கணபதி, ரத்த கணபதி, கபால கணபதிகளை வழிபடுங்க. ஏமா இந்த வேதாள கணபதி, கபால கணபதி, இந்த ரத்த கணபதி இவங்களாம் கொடூரமான கணபதி. இந்த சந்தன கணபதி, மாய கணபதி, இந்த கணபதிகளை சாந்தமானது. என்றைக்கும் சாந்தத்திலிருந்து எடுத்துணி சாந்தமாக வழிபட்டு அப்புறங்க உக்கிரமாக போங்க. தவிர எடுத்துணி உக்கிரமாக போனீங்கன்னா பணங்காசான எல்லா விதமான பணங்காசாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் சந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிறீங்க, இந்த வேதாள கணபதி வழிபட்டீங்க, ஒரு நபர்கிட்ட போய் வாங்கினேன், திருச்சியில் வாங்கினேன், அவர்கிட்ட வாங்கி வேதாள கணபதி வச்சு வழிபட்டேன், ஆனால் எங்கள் பொண்டாட்டி புருஷன் நாங்கள் 2 பேரும் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா. ஏன்னா எழுத்துனே சுபமாக வழிபட்ட பின்னாடி அகோரமாக வழிபடுறதை தவிர எழுத்துனே அகோரமாக வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான இதுகளும் முற்றிலும் முடக்க ஆகும். சரிங்களா? இன்றைக்கி வந்திருக்க நபர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசணுங்க. சொல்லுங்கள். ஐயா வணக்கம். என்னோடய பேர் ஸ்ரீராம். நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். ஐயாவோட வீடியோ நான் ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நான் பல முறை வரதுக்கு முயற்சி பண்ணியும் வர முடியாத ஒரு சூழ்நிலை, தடைகள் ஏகப்பட்டது இருந்துச்சு. அதையும் மீறி நான் வந்திருக்கேன். ஐயாவோட என் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே, எந்திரங்களில் இருக்கட்டும், மைகளாக இருக்கட்டும், எல்லாமே என் கண்ணு முன்னாடி தான் சரியான முறைப்படி தெளிவு கொடுத்து சரியான முறைப்படி அவர் உபாசனை கொடுக்குறாங்க. 21 நாளில் சித்தியாயின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். நேற்று இரவே நான் வந்தப்போ இங்கே தான் காலை முன்னாடி தான் நான் படுத்து தூங்கினேன். நைட்டு எனக்கு இன்றைக்கி என்ன நடக்க போதோ, எப்படி இவர் உட்காந்து தீட்சை கொடுக்குறாரோ, இது நேற்று இரவு நைட்டு எனக்கு கனவுல தரிசனமாக கிடச்சிச்சு. நான் அதை சொன்னேன். ஐயா சந்தோஷப்பட்டாங்க. அதேமாதிரி காலையிலையும் எனக்கு ஒரு கோயிலில் ஒரு தெய்வங்கள் என்ன தெய்வம்னு தெரில, ஆனால் தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு. கோயிலே நல்லா வைப்ரேஷனாக இருந்துச்சு. இதுமாதிரி மாந்திரியம் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க, நானுமே அகோரா ஃபீல்டு, அகோரி, அப்புறம் இந்த ஒசூர், திருச்சியில் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துக்கு போய் பல ஆயிரக்கணக்கான ஒரு சில லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி யாருமே ஒரு தெளிவுபடுத்தி தெளிவாக யாருமே சொல்லுதில்லை. இப்போ ஐயா சொல்லியிருக்காங்க. நான் முழுமையாக நம்பி எடுக்கிறேன். நல்லதே நடக்கும். நன்றி நபர்களே. நிறையா பேர் கால் பண்ணுறீங்க, ஐயா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க. நான் எல்லாம் தீட்சை உபாசனை கொடுத்துக்கிருக்கேங்க, அதனால் என்னால் எடுக்க முடியல. யாரும் தயவுசெய்து சங்கடப்பட்டுக்கிறாதீங்க. நான் ஃபுல்லாக இப்போதைக்கு மை சம்மந்தப்பட்டதை ரெடி பண்ணிக்கிருக்கேன். சில முக்கியமான தேவதையை வசிப்படுத்தி இருக்கனால அதிகமாக என்னால் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. நீங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் பூஜையில் இருக்கிறேன். சிஷியர்கள் நிறைய பேர் சில பயிற்சிகள் எடுக்கிறனால என்னால் அதிகமாக கால் பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதாவது சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உடனே கூப்பிட்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.